பெண்களை தவறாக பேசுவது என்பதே குற்றம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், த்ரிஷா குறித்து தவறாக பேசியவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இந்த 6 மாசமா பார்க்கிறோம், திரும்ப திரும்ப அந்த சகோதரி த்ரிஷா அவர்களை பத்தி 2-3 நபர்கள் இது போல கருத்து சொல்லியிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். யாரு வேணாலும் பொதுவெளியில் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம்னா அப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு என்னங்கன்னு அர்த்தம். அதனால் அவர் பேசியிருப்பது முற்றிலும் தவறு, கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரானது. காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழச்சி த்ரிஷாவை இழிவுபடுத்தி பேசிய முன்னாள் அதிமுக நிர்வாகி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணு, ஒரு தமிழச்சி த்ரிஷா அவர்கள், அவங்கள பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா அது அவங்கள பத்தி தரக்குறைவா பேசுறதுக்கோ அவங்கள பத்தி விமர்சனம் பண்றதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. இவங்க எடுக்கிற நடவடிக்கை இனி எந்த நடிகையும் யாருமே அவங்க இழிவுபடுத்தி பேசக்கூடாது, அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வகையில இந்த இது அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இனிமேல் தயவு செஞ்சு சொல்றேன், யாருமே, ஏன்னா நம்ம வீட்லயும் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, அண்ணன் அம்மாங்க இருக்காங்க, பெண்கள் நம்ம வீட்டின் கண்கள்னு சொல்றாங்க, நம்ம நாட்டை தாய் நாடுன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு தாய் போன்ற ஒரு பெண்மணியை இழிவுபடுத்த மிகவும் கண்டனத்துக்கு ஒரு விஷயம். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.